இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லிங் சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ். ஸோ நீங்கள் வந்து எத்தனை கம்பெனி ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சப் அதாவது என்ன சொல்கிறது, சப் கேட்டகரியில், அதாவது சப் கம்பெனின்னு சொல்லிட்டு கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ் வந்து கிடையாது. ஸோ ஒரே கம்பெனி தான். ஸோ அதனால் ஒரு கம்பெனி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு நம்ம 1094 ப்ராடக்ட் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பில்ஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னா 11,073 ஸ்டாக்ஸ் இருக்குது. நெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2,52,000 நெட் வேல்யூ வந்து இருக்குது. ஸோ பில்லு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஆக்சுவலி நம்மகிட்ட பார்கோடு இப்போ இல்லை. ஸோ இப்போ பார்கோட் ஸ்கேனர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பில்லு வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து மேனுவல் என்ட்ரியில் வந்து மில்கி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துடும். அங்கே ஸ்கேன் பண்ண உடனே இங்கே இந்த மாதிரி எட்டு வந்து காமிச்சிடும். காமிச்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டோட்டல் பில்லும் வந்துடும். நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆன பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டில் நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மேனுவல் ஆளில் வந்து ப்ராடக்ட் நேம், இப்போ வந்து நான் வந்து பார்கோடே இல்லை, ஆனால் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ சும்மா நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய் வந்து 2 ரூபா பேக்கெட் ஏலக்காய் இருக்குது அப்படின்னா அது பார்கோட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் 2 ரூபீஸ்னு போட்டுட்டு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மட்டும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட் ப்ராடக்ட். இது வந்து பார்கோடு இருக்குது. ஸோ பார்கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உட்காந்துரும். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட நேமு, ப்ரைஸு, அந்த ப்ராடக்ட் எப்போ எக்ஸ்பீட் ஆகுது, அந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்டாக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பார்கோட் ஜென்ரேட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இருக்குது நம்ம ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட்டோட, அதாவது நம்ம மேனுவலாக ஜென்ரேட் பண்ண பார்கோடில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் சேர்த்து எந்த பார்கோடு வந்து ஹையாக இருக்கோ அந்த பார்கோடிலேருந்து ஒரு பார்கோடு இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே காமிக்கும். நம்ம எத்தனை பார்கோடு ஜென்ரேட் பண்ணணுமோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி இது வந்து டம்மி பார்கோடுன்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இதை ஜென்ரேட் பண்ணி ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் மேலே ஒட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் பார்கோடு வந்து ப்ரைஸோடு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் அடுத்ததில் காமிக்கிறேன் செட்டிங்ஸில். ஸோ ரிப்போர்ட்டு, ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி டேட்டை கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஓடி இருக்குது, அது எந்த டைம் என்னென்னலாம் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. ஸோ 6,000 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ஓடி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ பிரிண்ட் எடுக்கணும்னாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸு, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோ ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாக்ஸ் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாட்டி இந்த மாதிரி மைனஸில் விழுகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆள் போடலை. ஸோ அவங்க ஆள் போட்டு இந்த ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணால் மாத்திரம் தான் இங்கே ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த -1 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எண்ணி ஒரு ஆள் போட்டு எண்ணி கரெக்டாக இருக்கா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி ஸ்டாக்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் இங்கே ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியும். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அது கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி மைனஸில் போய்கிட்டு இருக்கும். ஆக்சுவலி இங்கெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது, மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு 5 கொடுத்துக்குவோம். ஏதோ சம்திங்னா ஓகே. நம்ம இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் ஸ்லோவாக இருக்கிறதுனால அந்த ரிக்வஸ்ட் போகிறவங்களே நம்ம இன்னொரு ரிக்வஸ்ட் கொடுக்கறதுனால ஃபெயில்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பீரி டேட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீட் ஆக போகுது. ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்பீட் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து எதெல்லாம் என்னென்னன்றதை பார்த்து நம்ம அதுக்குள்ளேயும் வந்து முடிச்சு விட்டுறணும். ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட், ஸோ நம்ம ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா வந்துட்டு நம்ம இது பண்ணுறது கிடையாது. நம்மளோட கரெக்டான இதை கொடுத்துடலாம். நான் இப்போ வந்துட்டு ஒன்றும் இதெல்லாம் ஏற்றலை. ஏன்னா ப்ராப்பராக வந்துட்டு மைல்வெந்தன்ற இந்த சூப்பர் மார்க்கெட் ஒன்றும் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேன் நம்பர் எல்லா நம்பரும் வந்து ப்ராப்பராக இங்கே அப்டேட் பண்ணி இந்த அப்டேட் வந்து பிரிண்டில் வர மாதிரி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம ஆல்ரெடி ஏற்றி வச்சிருந்த ப்ராடக்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை எடிட் பண்ணிக்கலாம். அது போக டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிக்கலாம். இதில் தான் இம்பார்ட்டன்ட் பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அங்கே டம்மி பார்கோடுன்னு சொன்னது, அங்கே ஒன்ஸ் டம்மி பார்கோடு வச்சு ப்ராடக்ட் ஏற்றின பின்னாடி இங்கே வந்து அந்த பார்கோடை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை பார்கோடு வேணுமோ அத்தனை பார்கோடு ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா கடையோட நேமோடையே அந்த எம்ஆர்பியோடய சேர்ந்து அந்த பார்கோடு வரும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகிக்கும். ஆக்சுவலி வந்துட்டு நான் பிரிண்டர் வந்து
இப்படி பிரிண்டர் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஆல் செட்டிங்ஸில் கஸ்டம்ஸில் 47 போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டோம் அப்படின்னா இது இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிக்கும். கேன்சல் கொடுத்துனேன். ஸோ அது போக இப்போ நான் அந்த கிரியேட் பண்ண ஐஓடி டிவைஸ் ஒன்று. ஸோ அது வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்க்காகவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்.